சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் ஏமன்லேருந்து கடுமையான அட்டாக்கை டெல் அவீவ் மேலேயே நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துடைய மூத்த அதிகாரியை இன்னைக்கு பார்த்திங்கன்னா புலம்பி வச்சிருக்காரு. என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம நெதர்லாண்டில் இப்போது சற்று முன் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. காசாவுக்காக சப்போர்ட் பண்ணி எத்தனையோ நாடுகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துனதை நம்ம பார்த்துருப்போம். அதில் இப்போ யூரோப் நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ காசாவுக்கு சப்போர்ட்டாக மாறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், அவங்களாம் பார்த்திங்கன்னா காசாவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸுடைய அதிபர் கூட நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருப்போம், ஐரோப்பிய மன்றத்தில் கடுமையான ஒரு உரையை முன்னிறுத்தினார். அதில் அவர் சொன்னார், காசாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதவரை நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யூரோப் நாடுகள் எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்காதீங்க, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தடைகளை கொண்டு வாங்கலாம் நேற்று பேசியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட யூரோப் நாடுகளில் தான் நெதர்லாண்டில் 1,00,000 நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கூடி காசாவுக்காக இப்போது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்காங்க. இப்போ நடந்துகிட்ருக்குது லைவாகவே. அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சேனல்லாம் பார்த்தோம்னா போய்கொண்டிருக்கு. 1,00,000 நபர்கள் சேர்ந்து காசாவுக்காக போராடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு சின்ன கூட்டம் கிடையாது. 100 பேர் 1000 பேர் வேறு, 1,00,000 பேர் திரண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டவே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நீங்கள் காசாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவர்களை அழிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இன்னும் ஆயுதம் கொடுத்துட்ருக்கீங்க, அந்த ஆயுதத்தை நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமுமே நடத்தப்படுது. ஏன்னா எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக நடத்தும் போது தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அதே மாதிரி போக்குவரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தடையில்லாமல் செஞ்சிட்ருக்கறனால இஸ்ரேலோடு நீங்கள் கனெக்ஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் காசாவுக்கு ஆதரவாக நம்ம இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளில் கூட பார்க்க முடியாது. நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். இந்த மாதிரிலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா சவுதியோ யுஏஇயோ கத்தாரோ வேறு எங்கேயுமே நம்மளாம் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீன மக்களுக்காக காசாவுக்காக இன்றைக்கி குரல் எழுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த 3 நாட்களாக காசாவில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே உலகத்துடைய பார்வைக்கு போய் கொண்டு இருக்குது. ஏன்னா அதிகமான வான் தாக்குதலை செய்துட்டு இருக்கிறனாலையும் அதிகமான நபர்கள் ஒவ்வொரு நாளும் இறக்குறாங்க. அதுவும் நேற்றைய தினம் மட்டுமே பார்த்தா இதுவரையும் 380 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் தகவல் வருது. கடுமையான வான் தாக்குதல் எடுத்துகிட்டு இருக்கிறனால அந்த ஒரு செய்தி என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால ஆயுதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதனால நெதர்லாண்டில் ஒரு போராட்டமே பார்த்திங்கன்னா இப்போது நடந்துகிட்ருக்கு. அப்படியே நம்ம அங்கேருந்து வந்தோம்னா இஸ்ரேலுக்கு வந்தோம்னா இன்றைக்கி கடுமையான வான் தாக்குதலை ஏமனுடைய போராளி குழுக்கள் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்குறியின் விமான நிலையம், அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் ஏரியாவே காலி பண்ணிடுங்க, அந்த இடம் முழுவதையுமே நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலி பண்ண சொன்னதுக்கு பிறகு சைரன்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வான் தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா வான் தாக்குதலை செய்திருக்காங்க. பல ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க. எப்போதும் பேலஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புவாங்க. ஆனால் பேலஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது மீறி ட்ரோன்களைலாம் அனுப்புவாங்க. 100கணக்கான ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க. பல இடங்கள் பார்த்திங்கன்னா விழுந்து நாசம் அடைஞ்சிருக்குது. எப்படியோ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பெரிய வேலையை எடுப்பாங்க ஏமன் மேலே. ஏன்னா முன்னாடிலாம் ஏமன் இஸ்ரேலை அடித்தா அமெரிக்கா பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு ஏமனுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை வந்ததுக்கு பிறகு கடைசியாக எங்கள் கப்பலை நீங்கள் அடிக்காதீங்க, உங்களை நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா விலகிட்டாங்க. விலகினது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கப்பலையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய விமானங்கள் தான் சேதமடைஞ்சிருச்சுங்கிறனால வேறு வழி இல்லாமல் அந்த கப்பலையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏமன்லேருந்து இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலில் நிறைய சேதம் ஏற்பட்டிருந்தாலும் ஏமனே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதிலுக்கு அடிப்பீங்க, நாங்கள் அதையில் எதிர்பார்த்து தான் அடிக்கிறோம், நீங்கள் அடிக்கிறனால மட்டும் காசாவுக்காக நாங்கள் உங்களை அடிக்கிறது விட மாட்டோம் அப்படிங்கிறத அறிவித்து தான் அடிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஏமன்லேருந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக இஸ்ரேல்லேருந்து பதிலுக்கு ஏமன் மேலேயும் தாக்குதல் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தைரியமாக நிற்கிறாங்க. பொதுவாக இவங்க அடிப்பாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டே இவங்க அடிக்கிறாங்கன்னா அது உண்மையாலுமே ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு பெரிய விஷயந்தான்.
அதுலேயும் விமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த விமான சேவையும் இன்றைக்கி இல்லை அந்த பென்குரின் விமான நிலையத்தில். ஏற்கனவே பல நாடுகளை சேர்ந்த முன்னிலை கம்பெனிகள்லாம் வந்து சொல்லிட்டாங்க, எங்களுடைய விமான சேவைகளை நாங்கள் வந்து உங்களோட வச்சுக்க விரும்பலை, ஏன்னா ஏமனில் இருக்கவங்க வந்து பென்குரின் விமான நிலையத்துக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி வந்து பார்த்தா ஒரு சில கம்பெனிகள் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, விமானங்களை விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஒரு அறிவிப்பு வரனால முழுக்க விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா விமானங்கள் சும்மா தான் நின்றுச்சோ தவிர எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாமல் அவர்களுக்கு இன்றைக்கி அது ஒரு நஷ்டமாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக பென்குரின் விமான நிலையம் முற்றாக வந்து மூடப்படுவதற்கான எல்லா வேலையும் தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போது ஏமன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதை பற்றி பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய மூத்த இராணுவ அதிகாரி வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லும் போது ஒரு 2 விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று, காசாக்குள்ளே போகிற எங்கள் படைகளும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 2வது வந்து அங்கேருந்து எங்களால் பிணை கைதிகளை கொண்டு வரவே முடியல. ஒன்றா பிணை கைதிகளை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்தணும். அது நடந்துச்சானா 1.25 வருஷமாக நடக்கவே கிடையாது. அப்போ இனிமேலும் அது நடக்காது. அதை மீறி எப்படி பிணை கைதிகள் வருவாங்கன்னா அவங்களே சமாதானத்துக்கு வந்து கொடுக்கணும். அது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா யுத்த நிறுத்தம்னு ஒன்று வராத வரையும் வந்து முழுசாக யுத்த நிறுத்தத்தை கொடுக்காம அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சுமூகமாக சமாதானத்துக்கு வந்து வெறும் பிணை கைதிகளை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது 2ம் இல்லாட்டினா 3வது நாங்களே தாக்குதல் செய்கிறதுல அத்தனை பிணை கைதிகளும் இறந்து போகிறது. அந்த நிலைமை தான் இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பிணை கைதிகளுக்காக ரொம்ப ஏங்கி தவிக்கிறாங்க. நாங்களும் ரொம்பவே வந்து எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இன்னி வந்து இஸ்ரேல் ராணுவம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு என்னென்னா, ஒரு பக்கம் ஏமன்லேருந்து தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பென்குரின் விமான நிலையமே முழுசாக வந்து மூடுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அமெரிக்காவே பின்வாங்கி போயிட்டாங்க. இது மீறியும் வந்து நிறைய வான் தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து இப்போ சமாளிக்காது. எப்படி லெபனானில் வந்து இருந்த போராளி குழு வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை தாக்குனாங்களோ அந்த மாதிரி தான் ஏமனில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுடைய டெல்லவியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்களையும் அதில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களையும் தாக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. முதல்ல அதை நிறுத்துறதுக்கும் சரி, இன்னொன்று எங்கள் பிணை கைதிகளை காப்பாற்றுறதுக்கும் சரி, நாங்கள் தான் சமாதானம் போயாகணும். அதுவும் அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு முன் கோரிக்கைகள் வைக்கக்கூடாது. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இத்தனை பிணை கைதிகள் கொடுத்துருங்க, அப்போ தான் பேசுவோன்னு சொல்லிட்டு நெத்தனியாஹு தரப்புலேருந்து சொல்லக்கூடாது. எதையும் பேசாமல் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காமல் போய் உட்காரணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அதில் வந்து அவங்க பிணை கைதிகளை கொடுக்கறதுக்கு என்ன நிபந்தனைகளை சொல்கிறாங்களோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இராணுவத்துடைய மூத்த அதிகாரி தளபதியே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போரை நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. இந்த நெத்தனியாஹு மட்டும்தான் போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு ஐடியாவுமே வந்து என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் கூட காட்டுறது கிடையாது. இன்றைக்கி கூட வந்து பார்த்தா கத்தார்லேருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சும் போகவே கிடையாது. பேச்சுவார்த்தை போதும் தான் பேர், ஆனால் பேச்சுவார்த்தை கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு. எந்த ஒரு முடிவையும் எட்டும் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீ கத்தாரே சொல்லியிருக்காங்க. இவங்களும் வருஷக்கணக்காக பேச்சுவார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமான விஷயங்களும் நடக்கிறதில்ல. இன்னொரு பக்கம் காசாக்குள்ளே கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஏமன்லேருந்து காசாக்குள்ளே நீங்கள் உணவும் கொடுக்கறதில்ல, அவங்க மேலே கடுமையான தாக்குதலை இந்த 3 நாளாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடுமையான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தான் இன்றைக்கி இவங்களும் அதிகமான தாக்குதலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெல் அவீவ் மேலேயே வந்து நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.